இந்த தெருநாயங்க சண்டை இருக்கும்ல, அந்த தெருநாயங்க சண்டையே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இப்போ பிக் பாஸ் லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். யாரா நீங்க எங்கிருந்து அவங்க எல்லாம் புடிச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு கேங்கு அந்த கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம கரெக்டாக நியாயத்தை பேசுறோம் அப்படின்ற மாதிரி. அவங்க நியாயத்தை பேசல, ஒரு சைடு ஃபேவரபிளா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடுல இங்க நடக்குதுல, விஜய் பார்வதி அதுக்கடுத்து வியானா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வியானா இவங்க பண்றது வந்து எதுக்கு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அகைன்ஸ்டா தான் பண்ணுவேன், நான் வந்து இந்த டாஸ்க்கை செய்ய மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான். இவங்க பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா டாஸ்க் படி பார்த்தீங்கன்னா இவங்க சாதகமா பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே எஃப்ஜே இப்போ இவங்கலாம் பண்றாங்கல்ல, இவங்க எதுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, ஏன்னா வேலை வாங்கணும், அதுதான் அவங்க டாஸ்க். இவங்க டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும், அதே சமயத்தில் நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது, அகைன்ஸ்டா நான் எதிர்த்து தான் பேசுவேன், அப்போதான் ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். இது எல்லாம் ஓகே ஃபேர். பட் இந்த சண்டை நடக்குதுல, இந்த சண்டையில ஒரு தலைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தலை வந்து இப்போ அப்படியே துண்டா சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவிலே, இந்த எஃப்ஜேயோட ஆட்டிடியூட வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ கனியக்கா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வியானா பேசும்போது வியானாக்கும் ஆதிரைக்கும் பயங்கரமாக டஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நீ இந்த வீட்டில் வேலை செஞ்சா, அப்போ நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்ற மாதிரி ஆதிரை கேட்க, வியானா வந்து நீ இந்த வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க கேட்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்க் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க. ஸோ அதை காமிச்சோன்னே கனி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொங்குறாங்க. அதாவது நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவ, எப்படி ஒருத்தவங்க வந்து மார்க் பண்ற, நெக்கல் பண்ற, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பொங்குறாங்க. இப்போ அந்த இடத்துல வியானா பண்ணது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான், ஏன்னா வியானா மார்க் பண்ணக்கூடாது, தப்பு தான். அதே இடத்துல அவங்க கேட்குறாங்க, ஆப்போசிட் பர்சன் வந்து மார்க் பண்ணும் போதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஏன்னா நம்மளும் லைவ் பார்க்குறோம், எஃப்ஜே மார்க் பண்ணும்போது சரி, ஆதிரை பண்ணும்போது சரி, இப்போ அப்போலாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரிய மாட்டுது. சபரி சில இடத்துல பண்ணும்போது சரி, கேட்டால் ஃபன்னாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது மார்க் பண்ணுறது தான், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. ஆனால் இந்த இடத்துல வியானா பண்ணா, பார்வதி பண்ணா மட்டும் பிரச்சனையாக தெரியுதுல்ல. நான் ஆக்சுவலாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனியக்கா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதான் பிரச்சனை, துண்டா சிக்கிறாங்க அப்படின்றதான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே நான் விஜய் சேதுபதிக்கிட்ட ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தா நான் செய்ய மாட்டீங்க, அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாருமே கொடுத்த வேலையை அப்படியே செஞ்சுட்டா கண்டென்ட் ஒன்று எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டென்ட் கிரியேட் ஆகணும்னா அவங்க வேலை அதிகமாக கொடுக்கணும், இவங்க அதே மாதிரி எல்லா வேலையும் செய்யக்கூடாது, ரிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கண்டென்ட் கிரியேட் ஆகும். ஸோ விஜய் சேதுபதி சரி, பிக் பாஸ் டீமும் சரி, அதை தப்பே சொல்ல மாட்டாங்க. அது எப்படி அணுகிறோம், அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறோம், அதில் ஏதாவது வார்த்தையை விட்றோமா அப்படின்றத அங்கே பிரச்சனையாக மாறுமே. ஆக்சுவலாக நான் சொன்னல, இந்த இடத்துல ஆட்டிடியூட யார் யார் காமிக்கிறாங்களோ அவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்போ வியானா பண்ணுறது வந்து அவங்க சொல்லிட்டு தான் பண்ணாங்க, நாளையிலேருந்து பாரு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு. ஆக்சுவலாக வியானாக்கு பார்த்தீங்கன்னா வெளியே பிஆர் டீம் ஒரு சைடில் பயங்கரமாக அடிக்குது. அதாவது வியானா மாசுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இஷ்டத்துன்னு தெறிக்க விட்றானுங்க ட்விட்டரை. ஏன்னா டீம் அந்த அளவுக்கு பக்காவாக செட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதனால இவங்க தான் பயங்கரமா பண்றாங்க அப்படின்றது இல்லை. ஆனா இந்த விஷயத்துல அவங்க வந்து எடுத்திருக்காங்களே, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணணும் அப்படின்றது, அதுதான் கண்டென்ட். பார்வதி பண்ணுறாங்களே அதுதான் கண்டென்ட். ஏன்னா இங்கே எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், கலையரசன் இருக்காப்புல எல்லா வேலையும் அப்படியே அவங்க சொல்கிற மாதிரியே சமைக்கிறாரு, அவங்க சொல்கிறத சமைக்கிறாரு, அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாரு, குனிகிறாரு, நிமிர்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஏதாவது கண்டென்ட் வருது இல்லை. ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா கண்டென்ட் வரணும்னா அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டா ஒரு கண்டென்ட்டும் வராது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வேலை செஞ்சுட்டு அவங்க பாட்டுன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க பாட்டுன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எப்படா பிக் பாஸ் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து எல்லா வேலையும் செய்யக்கூடாது, அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி தான் வியானாவும் பார்வதியும் பண்றாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஓவர் டூ தான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் குறை சொல்றது, அதாவது இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல. அதே மாதிரி இந்த சைடில் ஆதிரையும் சரி, எஃப்ஜேயும் சரி, அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் இதை பண்ணு, அதை பண்ணு, அதை வந்து நோட்டு, இதை பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்க சைடில் இருக்க பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகுது. இந்த கண்டென்ட்ல வந்து யாரு பக்கம் நியாயம், யார் பக்கம் அநியாயம் அப்படின்றது பேசவே முடியாது. அந்த பிரச்சனையில் ஒருத்தவங்க விடுற வார்த்தை தான் இங்கே மெயினான மேட்டர்னு சொன்னல. ஸோ இந்த இடத்துல கனியக்கா மாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆனதில்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்காங்களே, அது வந்து க்ளீனாக துண்டா தெரியுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து உங்களுக்கு அன்பு கேங்கு, எஃப்ஜே மேலே, ஆதிரை மேலே பாசம் இருந்தாலுமே நீங்கள் சொல்கிறீங்களே நான் வீட்டு தலை, நான் ஒரு டிசிஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே. ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பக்கம் வந்து வீட்டு தலை வந்து கரெக்டாக பார்க்கணும். ஓகே, வியானா வந்து மார்க் பண்ணுறாங்க சரி, அதே மாதிரி எஃப்ஜே மார்க் பண்ணுறானா, ஆமாம் மார்க் பண்ணுறான். ஆதிரை நக்கலாக பேசுகிறாங்களா, வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களா, இவங்க ஒரு இதில் பண்ணால் அவங்க ஒரு இதில் பண்ணுறாங்களா, வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களா, ஆமாம் ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் ஏன் கனியக்கா வந்து வாயை திறக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவ்வளோ ஆதிரை கத்தி பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாங்க, அவங்க பாட்டுன்னு அப்படியே நிற்கிறாங்க. வியானா மார்க் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுதுன்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணுறதில்ல, அது வியானா மார்க் பண்ணுறது அப்படின்றதான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல
வந்து ஆதிரையும் சரி வியானாவும் விஜய் பார்வதியும் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, எது நல்லா இருக்கு நல்லா இல்லையோ ஆனால் ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணணுங்க. இந்த பிக் பாஸோட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் ஆகாது, தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து எல்லாமே ஃபேக் கண்டென்ட் மட்டும்தான், போலியான கண்டென்ட் மட்டும்தான் இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா கண்டென்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா இவங்க ஒரு சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்குவாங்க. அந்த உருவாக்குற சுச்சுவேஷனில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து இருக்கும், சண்டை வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஏமா இந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு போமா அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேருக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக முடிஞ்சிடும். இப்போ எப்படி ஃபேக் கண்டென்ட் கிரியேட் ஆகுதுன்னா ஆதிரை வந்து இதை பண்ணு அதை பண்ணு, அந்த மேட்டை அப்படி அடி இப்படி குனிஞ்சு போயிருக்கு, அப்படி டான்ஸ் ஆடிட்டு போயிருக்கு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள போட்டு பெண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ சொல்கிறதுல நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரிஃப்யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபேக் கண்டென்ட், ஃபேக்காக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால தான் இந்த சீசன் வந்து ஹிட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, மெயினான ரீசன் இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டீமும் சரி தயவு செஞ்சு நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்கில் உண்மையிலேயே ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுங்கடா. அதை விட்டு ஏன்டா ஆர்டிஃபிஷியலாக ஃபேக்கான ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறீங்க, பார்க்குறவங்க வந்து எப்படி அது எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி இந்த தெருநாயங்க சண்டை கூட பரவாயில்ல போல, அவங்கத்தான் இவங்கத்தான் அவங்கத்தான், டே என்னடா பேசுறீங்க, ஒரு பக்கம் கனி அவங்க பக்கம் பேசிட்டு இருக்காங்க, கேப்டனா வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்ய வேணாம், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி கனி பேசுறாங்க. கனி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நியூட்ரலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதாவது இவங்க வேலை செய்ய மாட்டாங்களா, என்ன வேலை செய்யல, சரி ஓகே அந்த வேலை செய்யல. இந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காங்களா ஆதிரை எஃப்ஜே சபரி இவங்களா இருக்காங்க, இவங்க சொல்ற வேலையை அவங்க செய்யலணும். ஓகே ஏன் செய்யல, அந்த ஒரு குப்பையை வந்து எடுக்க முடியாதுன்றாங்க. சரி அதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். குப்பையை எடுக்க முடியாது, அந்த குப்பையை எடுத்து வெளியே போட முடியாதுன்றாங்க. சரி ஓகே அவங்க பண்ண மாட்டேன்றாங்க, ஒன்று ஆளை மாற்றி விடணும் இல்லை வேற ஏதாவது பண்ணும். இவங்க என்ன பண்றாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸா நினைச்சு அவங்க பேசுறாங்க. அதுதாங்க பிரச்சனையா இருக்கு. அவங்க வந்து இவங்க வேலை செய்ய வைக்கணும்னு சூப்பர் டீலக்ஸ் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா இந்த பக்கம் கனி வந்து என்ன பண்றாங்க, ஆமா நீ வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்ப நீங்க கேப்டனா சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க, இவங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, இவங்களும் ஒரு டாஸ்க்கை பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல என்ன பொறுத்தவரை கனி என்ன தர பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்க ரெண்டு பேர் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல பெருசாக வெடிக்குதா அப்போ கூப்பிட்டு வச்சு பேசணும். ஓகே உன்னால் செய்ய முடியா, உன்னை வேற இடத்துக்கு மாற்றி வரும், அந்த பண்ண முடியாதா, சரி எதுக்கு அதை பண்ண முடியல, ஓகே அப்போ அந்த குப்பை அங்கே வைக்காத தூக்கி வெளியே வை. ஸோ அந்த குப்பை மொத்தமாக பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறது உள்ளே வச்சுக்காது, ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் அவங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் டீலக்ஸாக அவங்க வந்து கனி வந்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு வியானா வந்து சொல்றாங்க அடிக்கடி ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கனி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கனியக்கா பார்த்துக்கா, வெளியே கொஞ்சம் நல்ல பேர் இருந்தது, இப்படிலாம் வந்து கெடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து நியாயம் நினச்சி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக இங்கே நியாயம் அநியாயம் தாண்டி உங்களுக்கு வந்து இங்கே உள்ள உண்மையிலே நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்காங்க. எஃப்ஜே ஆதிரை அதுக்கடுத்து சபரி இவங்கெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க, எங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க உங்கள் கூட வந்து நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க. ஸோ அதனால் அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு ஆப்வியஸாக நம்பணும். இப்போ என் கூட ஒருத்தர் நல்லா பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, இவன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நான் நம்புவேன். ஸோ அந்த கேம் ஷோவில் அதெல்லாம் உடச்சி தான் வெளியே வரணும். அது எப்போ உங்களுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தில் சிக்கி துண்டா மாட்டும் போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, கனி வந்து நியாயமாக தான் ப்ரோ பேசுறாங்க, அவங்க எங்க ப்ரோ ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ, வியானா மார்க் பண்ணாலும் திட்டுறாங்க, எஃப்ஜே மார்க் பண்ணாலும் திட்டுறாங்க, அதே மாதிரி விஜய் பார்வதி மார்க் பண்ணாலும் திட்டுறாங்க, சபரி மார்க் பண்ணாலும் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் சபரியை அவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கண்டிச்சு பார்க்கல, எஃப்ஜே மார்க் பண்ணும்போது கண்டிச்சு பார்க்கல, ஆதிரை கோவப்பட்டு கத்தும் போது கண்டிச்சு பார்க்கல, வியானா பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.